வெரி சாரி அம்மோ. நீ எவ்வளவு நேரம் தான் இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருப்பேன் என்ன? நானும் எவ்வளவு நேரம் முறைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நான் பார்ப்பேன். உனக்கு என்ன? அம்மா தாயே, நான் இப்ப என்ன பண்ண நீ சமாதானம் ஆவ? எனக்கும் எதுவும் வேண்டாம். நினைக்க நினைக்க கோவமா வருது. நான் என்னடி பண்ண? அவ இங்கதானே கை வச்சிருந்தா, அந்த கையை உடைக்கிறேன். பாவி, என் கையை உடைச்சிட்டு கை இல்லாம நான் என்ன பண்றது? இந்த வேக்கியானத்துக்கு ஒன்றும் குறவில்ல. சரி விடு அம்மு. ஏ அம்மு. சண்மு சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா சண்மு? வாங்கிட்டேமோ. நான் கிளம்பலாமா? போலாம் போலாம். ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒரு பெரிய கதை, நான் அப்படி சொல்றேன் உனக்கு. சரிடி. சிஸ்டர், அம்மு சொன்னாங்களா வெளியே போயிட்டு போலான்னு சொல்லி சொன்னேன் நானு. என்கிட்ட சொல்லியிருந்தா. சசி கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, நான் இன்னும் சொல்லல. இனிதான் பார்த்து சொல்லணும். அப்படியா? பிக்கப் பண்ண வரலையாடினோ? வந்துட்டாங்க, வெளியதான் வெயிட் பண்றாங்களாமா. அப்படியா? அப்ப வெளியதான் இருக்காங்களோ? ஆமா அம்மு. நீ எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணதுக்கு வெளியே வேலை போய் பேசிட்டு இருந்திருப்போம். இவ்வளவு நேரம் அவங்க தனியால இருந்திருப்பாங்க. இல்ல, இப்பதான் வந்தாங்களாம். 5 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அப்படியா? சரி, ஓகே சண்மு. ஓகே சிஸ்டர், வாங்க வெளியே போலாம். நானே அவங்க கிட்ட கேக்குறேன். இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒர்க் எது இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கேட்டு சொல்றேன். அப்படி எங்களால வர முடியலன்னா நீங்க போயிட்டு வாங்க. சண்மு, என்ன சண்மு சொல்லியா நீ? நம்ம 4 பேர் சேர்ந்து போனோம் தானே நான் அன்னைக்கு சொன்னேன் உன்ட்ட. சொன்ன அம்மு, அதான் உங்ககிட்ட சொன்னேன்ல நேற்று. அவங்க கிட்ட சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனும் எனக்கு அமையல அவங்க கிட்ட சொல்றதுக்கு. இப்போ போய் பார்க்கலாம். அவங்க கேட்டால் அவங்களுக்கு ஒர்க் இல்லைன்னா வரேன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது திடீர்னு ஒர்க் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதை விட்டுட்டு வர முடியாதுல்ல. இப்படி ஏதாவது ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் கேட்டால் நானுமே கூட வந்தேன்னு நான் சொல்லிடுறேன். சரியா? ஏன் சண்மு? நானாக தான் சொல்கிறேன். இன்னும் அவங்ககிட்ட போய் கேட்கல, கேட்டுக்கலாம். சரி, ஓகே. சரி, அப்போ வாங்க. வெளியே தானே நிற்கிறாங்க, வெளியே போகலாம். ஓகே, வரேன் பிரதர். ஃப்ரெண்டை கொஞ்சம் பத்திரமா கூட்டிட்டு வாங்க. இங்கேயே தடிக்க விழுந்துட போகிறாங்க. நீ தடிக்க விழுந்தாங்கன்னா தாங்கி பிடிக்கலாம், நான் வரமாட்டேன். என்னடி இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவனுக்கு வேற வேலை என்ன? பெருப்பெரி பக்கத்தை தவிர வேற என்ன உங்களுக்கு பெருசா வேலை இருக்க போது? அதனாலதான் அப்படி சொல்லிட்டு போறான். சரி வா போலாம். எரிச்சலா வருதுடி சண்மு. என்னதான் உனக்கு பிரச்சனை? ஜீத் என்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்கா? சண்மு, நீயும் கடுப்பேத்தாதடி. என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானடி எனக்கு தெரியும். அனிதா இருக்கால, நம்ம கூட யூஜி படிச்சால. ஆமா ஆமா, அவ இப்பதான் வந்திருப்பா போல. அந்த பைத்தியக்காரி இப்பதான் வந்தா. அவளை ஏண்டி சம்மந்தமே இல்லாம நீ இப்படி திட்டியா? நான் எதுவுமே பண்ணலடி, நான் அவளை பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அவளாதான் வந்தா, பார்த்து பேசினா, என்கிட்ட பேசினா, அதோட போக வேண்டியதானே. தீனாகிட்டே பேசினா. சரி ஓகே, ஃப்ரெண்ட்லியா பேசுறான்னு நானும் விட்டா. தோல் மேல கை வச்சு பேசிட்டு இருக்காடி. இதுல என்ன இருக்கு? இப்பெல்லாம் ஃப்ரெண்டே அப்படிதான் பேசுவாங்க. அன்மு, நீயும் என்ன வெறுப்பேத்தாதானே? பைத்தியம் பைத்தியம் உன்னெல்லாம் வச்சுட்டு. நல்லா சிரி. இது மாதிரி உனக்கு நடந்தா தெரிஞ்சுக்கும்டி. நானும் ரொம்ப சகஜமா எடுத்துக்குவேன்ப்பா. நானும் எப்படி கோவப்பட மாட்டேன். பாக்குறேன். இதே சிச்சுவேஷன் உனக்கும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா என்ன இன்னும் சீக்கிரமே நடக்க போகுது. என் ஹஸ்பண்டுக்குலாம் அப்படி யாரும் கிடையாதுப்பா. யாரும் கிடையாதா? அவங்க அத்தை பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்களா? நீ உனக்கு தாலி பிரிச்சு ஃபங்க்ஷன் வைக்க போறாங்கல்ல, அதுக்கு வருவாங்கல்ல, அப்ப பாரு. இப்ப என்ன உனக்கு பேசாம இருக்க வேண்டியதானே? பாத்தியா, சொல்லும் போதே உனக்கு கோவம் வருதுல்ல. அப்ப நேர்ல பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? எம்மா தாயே, பேசாம போமா. நீ என்ன வெறுப்பேத்தினால அதுக்கு இது சரியா போச்சு, போ. ஏதோ அப்படியே ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அதான் இன்னைக்கு வந்துட்டு அம்மு ஷண்முலாம் வரதா சொல்லியிருந்தாங்க. மீட் பண்ணிட்டு அப்படியே வெளியே போகலான்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அம்முட்ட. ஃப்ரீயா பிரதர், வாங்க அப்படியே போயிட்டு வரலாம். இல்லையே பிரதர், கொஞ்சம் ஒர்க் இருக்கு எனக்கு. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். நேற்றே நான் அம்மு கிட்ட சொல்லி கேட்க சொல்லியிருந்தேன். சண்மு சிஸ்டர் தான் வந்துட்டு கேட்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியா? நேற்று கொஞ்சம் நான் டென்ஷன்ல இருந்தேனா, அதனால என்கிட்ட கேட்காம விட்டுருப்பாங்களா இருக்கும். ஓ அப்படியா? இப்போ வர முடியாத பிரதர் உங்களால? இல்லை, முக்கியமான ஒர்க் இருக்கு. நான் ஷண்மு அம்மு 2 பேரையும் பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நான் திரும்பி ஒர்க்குக்கு போகிறது தான். இங்கே வந்து பார்த்தா சர்ப்ரைஸாக நீங்கள் இருக்கீங்க. அதுதான் அங்கே வெளியே போகலான்னு சொல்லியிருந்ததுனால நான் தான் அம்மு வந்துட்டு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படியே 4 பேர் சேர்ந்து போகலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓ ஓகே பிரதர், நீங்கள் வாங்கலாம் அப்படியே சேர்ந்து போயிட்டு வரலாம். இல்லை எனக்கு ஸ்கூலில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால இன்னொரு நாள் பார்த்து பிளான் பண்ணிக்கலாம். வீக்கெண்டாக பார்த்து பிளான் பண்ணுங்க. ஓகே பிரதர், கண்டிப்பாக. நீங்கள் அம்மு போயிட்டு வாங்க. ஓ அப்படியா? ஆமாம். சரி ஓகே பிரதர். அம்மு தான் வந்துட்டு என்ன சொல்கிறான்னு தெரில, பார்க்கலாம். ஷண்மு வரலன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, போயிட்டு வாங்க. சரி ஓகே பிரதர். ப்ரோ, இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். சொல்லுங்கள் பிரதர், கேளுங்க. இல்லை, நீங்கள் அம்மு வீட்டில் எப்போ பேசலான் இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும்ல, ஷண்முவோட அண்ணனுக்கும் என் கசன் ஸ்வேதாக்கும் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு.
எதுவாக இருந்தாலும் அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும். ஓ அப்படியா? இல்லை உங்கள் வீட்டிலலாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அம்முவை? இதுல என்ன இருக்குது, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வீட்டுக்கு நான் ஒரே பையன்தான், எங்கள் அம்மா நான் சொல்கிறதா கேட்பாங்க. இல்லை அதுக்கு இல்லை, ஏன் அம்மா வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? இல்லை அவங்க வீட்டில் எல்லாருமே நல்ல கேரக்டர் தான், இருந்தாலும் லவ்ங்கிறது டக்குன்னு அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுவும் கரெக்டு தான். சரி பார்ப்போம். யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் அம்மாவை நான் என்றைக்குமே விட்டு போக மாட்டேன், விட்டும் கொடுக்க மாட்டேன். இப்படியே ஸ்ட்ராங்காக இருங்க கடைசி வரையும். கண்டிப்பாக அவங்க வீட்லேயே ஓகே சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக ப்ரோ. என்ன வந்தாச்சா? வந்தாச்சுங்க. அம்மு எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டாமா. அதை இப்போ வெளியே போலான்னு சொல்லியிருந்தாங்க தீனா. எல்லாரும் சேர்ந்து போலாமா? நீங்களும் வாங்க, அப்படியே போயிட்டு வரலாம். இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உன் ஃப்ரெண்டு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. இவகிட்ட நேத்தே ஃபோன் பண்ணி சொன்னேன், அதான் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, சொல்லி வைடின்னு சொல்லிட்டு இது இப்படி பண்ணி வச்சிருக்கா. இல்லம்மா அவங்க சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு என்னால் வந்திருக்க முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கு. ஸோ இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் என்னால் வந்திருக்க முடியாது. ஓ அப்படியா? அதான் சொன்னேன்ல, நீ வாய் பேசாதடி, நேற்று சொல்லிருக்கலாம்ல. சரி விட்டு ஆளோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வாடி, என்னையே கூட்டு போய் சுத்தணும்னு நினைக்கிறேன். இதான் ஒன்று சொல்லிட்டு எங்க நீ இல்லாமல் போயிருக்கேன், அதனால கூப்பிட்டு ரொம்ப ஓவரா பண்ணியா. சரி விடு, அவங்களுக்கு வேலை இருக்குல்ல. இருக்கு இருக்கு. ஏன் மாதிரி தான் பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்கேயா கூப்பிடும்போது நானும் இப்படி தான் என் ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வராமல் இருப்பேன். நீ கோவப்படாத, வானு ரொம்ப நேரமா உன்னை பார்த்துட்டு இருக்காரு, என்னன்னு கேளு. அம்மு தீனா. சரிவா, நம்ம 2 பேரும் கிளம்பலாம். கிளம்புனாதான் உன்னை ஈவினிங்குள்ளே நான் ட்ராப் பண்ண முடியும். சரி ஓகே தீனா. சிஸ்டர் நாங்கள் அப்படியே கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க. எங்க என் மேலே ஏதாவது கோவமா? இல்லைம்மா சண்மு. இல்லை நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? இல்லை, நேற்று சண்டைல நீங்களும் இப்போ நம்ம பேசிகிட்டே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நைட்டு தூங்க. அதான் மார்னிங் சொல்லலாம்னு நினச்சேன், மறந்துட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல விட, இதனால என்ன இருக்கு. நம்ம இன்னொரு நாள் வீக்கெண்டாக பார்த்து பிளான் பண்ணி போய்க்கலாம். சரிங்க. இப்போ அவங்க லவ்வர்ஸ் அவங்க எதாவது போவாங்க, நம்ம மேரிட் கப்பிள்ஸ் தானே. ஸோ நமக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இருக்காது. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காதா? ஆமாம், கல்யாணம் ஆகிட்டு அப்படி தானே. இப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போ நான் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேன் அப்படி தானே? இதை விட டைரெக்டாக யாராலையும் சொல்ல முடியாதுமா. என்ன சொன்னீங்க? ஐயோ சண்மு, கண்ணு, என் பட்டு, என் அம்மு, என் தங்கம், என் செல்லம், என் வைரம், உன்னை போய் போர் அடிச்சிட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? எதுவுமே சொல்லலமா. எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிட்டு. உன்னைய வீட்டில் நான் ட்ராப் பண்ணிட்டு வேலைக்கு வேற போகணும். என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இப்பெல்லாம் சொல்ல டைம் இல்லைம்மா. பேசாமல் வந்து காரில் ஏறுறீங்களா? அவங்கள ட்ராப் பண்ணிட்டு மாமா ஒர்க்குக்கு வேற போகணும்ல. என்ன இப்போ? அவரோட எல்லா கேள்விக்கும் ராத்திரிக்கு வந்து பதில் சொல்லி என்ன. சரி. இப்போ காரில் ஏறுறீங்களா? போகலாம் போகலாம். என்னப்போ வீட்டிலலாம் நல்லா இருக்காவளா? எல்லாருமே நல்லா இருக்காங்க பாட்டி. சரி சரிம்மா. தங்கச்சி எப்படி இருக்கா? கட்டி கொடுத்துருக்கலாம் இப்போ? நல்லா இருக்காங்க பாட்டியோ. ஆமாம், வந்தவனே என்ன எதுவும் கேட்டு அனுப்பாமல் விசாரிச்சுட்டு இருக்கா எங்கள் அம்மா. சரி இப்போ பாட்டி அன்னைக்கு இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு பேர் வாங்கி எழுதிட்டு போனோம்ல. ஆமாம். இன்விடேஷன் வந்துருச்சு பாட்டி, அதான் இங்கே கொடுத்துட்டு போலான்றதுக்காக வந்தேன். அப்படியா? சரிம்மா. அம்மா வரலையா? அம்மா வந்து எங்க தங்கச்சியோட அன்னைக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, இங்க பார்க்க போயிருந்தாவ. அப்படியா? சரிம்மாக்கா. அதான் பாட்டியோ, நேராக போய் ஸ்டோர்ல வாங்கிட்டு இங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடலான்றதுக்காக வந்தேன். சரிம்மாக்கா. பத்திரிக்கை எடுக்கிறேன், பார்க்குறீங்களா பாட்டியா? எங்க காட்டு. பாட்டியா நல்லா இருக்குமாக்கா. இது என்ன கலர் இப்படி இருக்கு? கருப்பு கலர் மாதிரி. இந்த அத்தை ஏன் இப்படி பேசுறாவ? சந்தோஷ் வேற ஏதாவது நினைச்சிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. கத்திரிப்பூ கலர்ல பார்க்கவே பளிச்சுட்டு இருக்கலாம். இந்த காலத்துல இப்படி தானே நடிக்கிறாவ. பெரியமா இல்ல, இதுதான் இப்ப காலத்துல எல்லாருமே கொடுக்குறாவ. கல்யாண கார்டுக்குள்ள இந்த மாதிரி கலர் தான் எடுக்கிறாவலாமா. இருந்தாலும் வேற நல்ல கலரா பாத்துக்கலாம். என்ன இந்த பத்திரிக்கையோட விலை? ஒரு பத்திரிக்கைக்கு என்ன 5 ரூபா தானே? இல்ல, ஒரு பீஸோட விலை 12 ரூபா தான். ஓ அப்படியா? சரி, என்னமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். ஆமா நல்லா தானே இருக்கு, பேசாம இரு. பாட்டி எல்லாரும் பேரும் சரியா இருக்குல்ல? எல்லாமே சரியா இருக்குமாக்கா. சரி பாட்டியோ. எப்ப ஒவ்வொருத்தருக்கா குடுக்க ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா. சரி மக்கள், எப்ப நாங்க குடுக்க ஆரம்பிச்சிடறோம். சரி பாட்டி. சாப்பாடெல்லாம் எப்படி சொல்லிருக்கியே? நல்ல கேட்டரிங் சர்வீஸ் தான் சொல்லியிருக்கேன் பெரியமா. நல்ல பஃபே சிஸ்டம்லாம் வைங்க. அது எல்லாமே அவங்களே வச்சிருவாங்க. மண்டபம் புக் பண்ணும்போதே அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து அவங்க நம்பருக்கு கான்டாக்ட் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதனால டெக்கரேஷனு, சாப்பாடு, ஃபோட்டோ ஷூட் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. டிஜே எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. சரி எல்லாமே நல்லா இருக்கணும் பாத்துக்கோங்க. அத்தை என்ன ரொம்ப தான் பேசுறாவ. பாவம், அவனுக்கு எவ்வளவு கோவம் வருதோ என்னவோ, சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். இப்படி இங்க இருந்து வேன் விட்டுருக்கீங்களா மண்டபத்துக்கு? வேணாம், அதை பத்தி எதுவும் சொல்லலையே. ஏட்டி, இங்க இருந்து போறது நம்ம தானே வேன் வைக்கணும். பொண்ணு வீட்டு சைடு இல்லாம மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வேன் அனுப்புவாவ. ஏன் அனுப்புனா என்ன? ஒரு வேனுக்கு என்ன 50,000 செலவாக போகுது? இங்க இருந்து ஆளுகளை கூட்டிட்டு போய் மண்டபத்தில் வர்றதுக்கு எவ்வளவு கேட்டுருவான்? அதெல்லாம் ஒண்ணு வைக்கலாம். இப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அப்படிதான் பொண்ணு வீட்டுக்கு வேன் அனுப்புறாவலாம். அவ என்னன்னு அனுப்பிட்டு போட்டோம். நான் அங்க சண்முகத்தை சொல்லியிருக்கேன், ஒரு நாளுக்கு வேனுக்கு நீ பேசாம இரு, நம்மளே வேன் பிடிச்சிக்கிடுவோம். பாட்டி இல்ல பாட்டி, நான் வேணா சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கேன். இல்ல மக்கா வேண்டாம். இல்ல பாட்டி, என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டிராவல்ஸ் தான் வச்சிருக்கான், அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வேணா சொல்லுங்க, நான் வேணா அனுப்பி வைக்கேன். நீங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். மக்களே நீ சும்மா
சும்மா இரு. சரி இதை நீங்களே போட்டு பார்ப்பீங்க. இங்கே இருக்கிறதுக்குலாம் வேன் வைக்கணும்னு எந்த அவசியம் இல்லைம்மா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அப்படியா? சரிங்க பாட்டி. சரி சரி. எங்கள் வீட்டிலேருந்து ஆளுவெல்லாம் பெரிய பெரிய ஆளுவெல்லாம் வருவாங்க. அதனால கொஞ்சம் நீட்டாக எடுத்து கிராண்டாக எடுத்து பண்ணுங்க என்ன. பெரியம்மா, கல்யாணமே ஆக போதில்ல, இனி நம்ம வீடுன்னு சொல்லுங்க. இனி என்ன உங்க வீடு எங்க வீடுன்னு சொல்லி இப்படி பேசுறியா? நீங்க எப்படி நினைச்சாலும் நான் அப்படியெல்லாம் நினைக்கவே மாட்டேன். எனக்கு 2 வீடும் ஒன்று தான், என் வீடு தான். அதை நீங்க நம்ம வீடுன்னே சொல்லலாம். அதனால நம்ம வீட்டுல இருந்து யார் வந்தாலும் சரி, எல்லாருக்குமே கவனிப்பு தரமா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் நல்லா கவனிப்பாவ. ஆ சே, அத்தை ஏன் தான் இப்படிலாம் பேசுகிறாவளோ. அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம் பெரியம்மா. ஆ சரிப்பா. பாட்டி அப்படியே நான் கிளம்பியேன், நீ வீட்டுக்கு வேற போகணும். சரி மக்கா, சாப்பிட்டாது போகலாம்ல. இல்ல பாட்டி, நேரம் ஆயிட்டு. நான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆ சரி மக்கா. சரிங்க பாட்டி, வாங்கிக்கிறீங்களா? ஸ்வேதா கையிலே கொடுமா. சரி பாட்டியோ. எல்லாருக்கும் நேம் எல்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்துருங்க ஸ்வேதா. சரி சந்தோஷ். இன்விடேஷன் பார்த்தோன்னா கேளு, என்ன நான் கொண்டு வந்து தரேன். ஓகே. சரி, நான் அப்படியே கிளம்பியா, நீ சாப்பிட்டு தூங்கு. சரி சந்தோஷ், பார்த்து போ, போயிட்டு கால் பண்ணு. ஆ. மக்களே இனிமேல வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழகு. என்ன வாப்போன்னு சொல்லிட்டு இருக்கா? ஐயே இருக்கட்டும் பாட்டியே, இதில் கூப்பிட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவன் என்ன இப்போ எப்படி கூப்பிடுறாளோ அப்படியே இருக்கட்டும். இல்ல மக்கா, நீ கம்மனு இரு. இப்போ எங்க முன்னாடி இப்படி கூப்பிட்டியா? நாளைக்கு உங்க சொந்தக்காரங்க முன்னாடி இப்படி கூப்பிட்டானா ஒரு ஆள் போல ஒரு ஆள் இருக்காது மக்கா. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதில் சண்டையில் இழுத்து விட்டுருவாவ. சரி சந்தோஷ், பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ ஏன் ஸ்வேதா நீ வேற என்ன கிளம்பியேன். ஆ மக்களே, நீ போய் இது உள்ள வைமா. சரி பாட்டி. ஏம்மா என்ன மக்கா, உட்காரு. இருக்கட்டுமே, பரவாயில்ல, இந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்கான் பாத்தியலா. நான் அதை தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு தான் அது புரியவே இல்லை. நான் கூட கோவத்தில் இப்படி சொன்னதுக்கு வேற எவனா இந்த கோவப்பட்டு எந்திரிச்சு போயிருப்பான். ஆனால் இவன் எவ்வளோ பொறுமையாக பேசுகிறான் பாத்தீங்களா. எல்லாம் ரொம்ப பொறுமைக்கார பையமக்கா. அப்பா இல்லைல்ல, பொறுப்பெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காவ. நான் கூட என்னமோ நினச்சம்மா. பரவாயில்ல, எனக்கே ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு அந்த பையன் சொன்ன பதில்ல. எனக்கு இவ்வளோ வயசாகியும் ஒரு அறிவில்லை பத்தியாமா. இவ்வளோ கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, பத்திரிக்கையில அடிச்சாச்சு. இன்னும் எங்கள் வீடு உங்கள் வீடுன்னு சொல்லி பேசிட்டு இருந்திருக்கனே. சரி விடுமக்கா, இப்போவாது இந்த பத்திரிக்கை வாங்கி பாருட்டி. இன்னும் அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது சந்தோஷமா இரு. இப்போவாது நீ மாறினியே. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தாம்மா, வேணுக்குன்னா அப்படி இருந்தாங்க. சரி விடுமக்கா, எல்லாமே நம்ம கையிலேயே இருக்கு. கடவுள் விதி எழுதுனா அது நடக்குது. ஆமாம்மா, இதே போல இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் தீனாக்கும் நல்ல பொண்ணை பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணுமே. அதெல்லாம் பார்த்துலாமாக்கா டக்கு டக்குன்னு. சரி அந்த பத்திரிக்கை கொடுங்க, நான் வாங்கி பார்க்கேன். இந்தா. பரவாயில்ல, எல்லார் பேரும் போட்டிருக்கேன் பத்திலா. ஆமாம்க்கா, ஒரு பேர் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி வந்து லிஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு போனாவ. உங்கள் அம்மாவும் நல்ல குணமக்கா. எங்கிட்ட இந்த பிள்ளை கஷ்டப்படாமல் இருந்தால் போதுமா, அதுவே நமக்கு. அதெல்லாம் கஷ்டப்பட மாட்டாமக்கா. ஏம்மா இப்போவாது கோவம் குறைஞ்சிச்சா? குறைஞ்சிச்சு. ஆனா நீ ரொம்ப தான் கோவப்படுறமா. இல்லை கட்டிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ தெரியலடி. பொண்ணுன்னு இருந்தால் கோவம் வரத்தான் செய்யும். பொசசிவ்னஸ்லாம் நீ வந்துட்டு அப்படிலாம் பேசக்கூடாது. ஆனாலும் இன்னைக்கு நடந்த மாதிரி எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க பேசாம தான் இருப்பியா? எவனது உங்களை கை வைக்கட்டும், அப்புறம் அவன் இருக்கவே மாட்டான். தெரியுதா? இப்ப தெரியுதா? வாயில சொன்னதுக்கே சாருக்கு இவ்வளவு கோவம் வருது. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சரி விடுமா. பேசாம இரு. சரி நெக்ஸ்ட் என்ன பிளானு? நெக்ஸ்ட் என்ன, மேரேஜ் தான். மேரேஜா? நீ மேரேஜுக்கு ரெடியாடி? அவங்க வீட்டுல வந்து பேசட்டுமா? ஏய் நிமிஷம் இரு. மேரேஜ்னு சொன்னது நமக்கு இல்ல, சந்தோஷமா இருக்காங்கல்ல ஸ்வேதாக்கா, அதான் உன் கசின். ஆமா. நீ அடுத்த ஃபங்க்ஷன் அவங்க மேரேஜ் தானே வருது, அதான் சொன்னேன். ஓ அப்படியா? ஆமா, நீ என்ன நினைச்ச? நான் கூட நம்ம மேரேஜ் பத்தி தான் சொல்றியோன்னு நினைச்சேன். ஆமா, சொல்லுவாங்க. அவங்க மேரேஜுக்கு முன்னாடி ஷண்முக்கு வந்துட்டு தாலி பறிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் சும்மா சிம்பிளா தான் வைக்க போறாங்களாம். அது இருக்கு. அப்புறம் வந்துட்டு இப்ப ரமாக்காக்கு பேபி பிறந்திருக்குல. ஆமா. அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட கல்யாணம். ஓ சூப்பர். ஃபங்க்ஷன் வீட்டு சாப்பாடா சாப்பிட்டு மெதுக்கு நாகப்பாரு. ஆமா, சப்பியா இருந்தா தானே பார்க்க நல்லா இருக்கும். இருக்கும். ஏன் சாருக்கு வெயிட்டா இருந்தா பிடிக்காதோ? அப்படி நான் சொல்லவே இல்லையே. ஃப்ராடு. உனக்கு ஒரு கேம் தெரியுமா? என்ன கேம்? கையை காட்டேன், இங்க பாரு. நம்ம 2 பேரும் கையை நேரா வைக்கும்போது இந்த சுண்டு விரல்ல இருக்கக்கூடிய லைன் வந்துட்டு கிராஸ் ஆச்சு அப்படின்னாக்கா லவ் மேரேஜ் இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ், அதானே? இது உனக்கும் தெரியுமா? பைத்தியமே, 10th படிக்கும் போதே சொன்னதுடா. நான் உனக்கு தெரியாதோன்னு நினைச்சேன்டி. கடவுளே, உன்னை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறனோ. சரி விடு, சரிவா நம்ம வச்சுதான் பாப்போமே. பைத்தியம். அம்மா நீ ரொம்ப வாய் பேசுற இப்பெல்லாம். அப்படிதான் பேசுவேன், இதெல்லாம் ஒரு லவ். ஆமா லவ். என்ன லவ்வோ, பொல்லாத லவ். ஓடிங்க. ஐ லவ் யூ தீனா. என்ன மேடம் திடீர்னு? திடீர்னு தான் சொல்லணும், சொன்னா திருப்பி சொல்லணும்ன்றது தெரியாதா? லவ் யூ. வேற அவ்வளோ சளிச்சிட்டுலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு. ஏய் லவ் யூ டி. யார் போனா என்ன, யார் போனா என்ன, நான் இது பேரடி நீ கலங்காதடி.